ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. நம்ம படித்ததில் பிடித்தது சேனலில் இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா இந்த டைமுக்கு, அதாவது இனிமேல் இரவு 8 மணிக்கு தான் பார்த்திங்கன்னா டெய்லி வீடியோ நம்ம போட போகிறோம். ஸோ நீங்கள் இனிமேல் நம்ம வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா டெய்லி நைட்டு 8 மணிக்கு நம்ம வீடியோஸ் வரும். ஸோ அந்த டைமில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஆண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கான ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, பட் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் கணவருக்கு கவுண்ட்லேயோ இல்லை மொட்டைலிட்டிலேயோ ஏதோ பிரச்சனைகள் இருக்குது, அதனால ப்ரெக்னென்சி தள்ளி போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் பண்ண வேண்டியது பெருசாக என்னால் பெரிய சேஞ்சஸ் பண்ண முடியலை, இல்லைன்னா ஹஸ்பண்டோட ஒர்க் நேச்சர் அப்படி இருக்குது, அவங்களால பெருசாக எந்த விஷயத்தையும் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி இருக்கிற சில விஷயங்களை நம்ம திருத்திக்கிட்டாலே பாதி விஷயங்கள் சரியாகி சீக்கிரமாக கருத்தரிக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட அந்த விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் 1 by 1 உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கும் இது மாதிரியான கப்புள் டயட் ப்ரோக்ராம்க்கான அட்வைஸ் வேணும், டயட் ப்ரோக்ராம் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் 999 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் அண்ட் ஃபர்டிலிட்டி 2 ப்ரோக்ராம்லேயும், ஆனால் 2மே தனித்தனி ப்ரோக்ராம், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்லி டயட் ப்ரோக்ராம் தான். கப்பிள் காம்போவாக சேர்கிறவங்களுக்கு வேறு ப்ரைஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் தனியாக யோகா, மைண்ட்ஃபுல், அதாவது மைண்ட் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்க்கான ப்ரோக்ராம்ஸ், இது எல்லாமே சேர்த்தும் நம்ம தனியாக ஃபர்டிலிட்டி ப்ரோக்ராம், பூஸ்டிங் ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோ என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கும்போது 2 பேருமே ட்ரீட்மெண்ட் போக வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். பெண்களுக்கு மட்டும் அப்படிங்கிறது இல்லாமல், ஆண்களுக்கு மட்டும் அப்படிங்கிறது இல்லாமல் 2 பேருமே அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரூட் காஸ் என்னென்னு கண்டுபிடிச்சி அவங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமாக ப்ரெக்னென்சி அப்படிங்கிறத அச்சீவ் பண்ண முடியும். அந்த வகையில் சில நேரங்களில் ஆண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள், ஒரு டயட்டாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட அதாவது தொழிலை பேஸ் பண்ணி பார்க்கும்போது டயட்டாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ட்ரிங்க்ஸு, மெடிசின்ஸ் எதையுமே சரியாக ஃபாலோ பண்ண முடியல. ஏன்னா அவங்க ஒரு ஜாப் நேச்சர் அப்படி, இல்லை அவங்களால அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு டைம் இல்லை, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் அப்படி இருக்கும்போது நம்ம ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கிற சில மிஸ்டேக்ஸை நம்ம சரி பண்ணாலே பாதி பிரச்சனைகள் சரியாயிடும். ஸோ அப்படி நம்ம சரி பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத 1 by 1 இப்போ பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்மோக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது, நீங்கள் ஆல்ரெடி ஸ்மோக் பண்ணிகிட்ருக்கிறவங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்கள ஸ்மோக் பண்ணுறதை அட்லீஸ்ட் குறைக்கலாம். கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ண முடியல அப்படின்னாலுமே முன்னாடி இருந்ததை விட அந்த செயின் ஸ்மோக்கராக இருக்காங்க அப்படின்னா அவங்க ரேராக அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா அந்த ஸ்மோக் அப்படிங்கிறது ஆண்களோட ஸ்பெர்ம், அதாவது விந்தணுக்களோட டிஎன்ஏவை டேமேஜ் பண்ணி அந்த விந்தணுவோட மொட்டைலிட்டி கம்மியாகிறதுக்கு ரொம்ப சான்சஸை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஸோ அதனால் நீங்கள் ஸ்மோக் பண்ணுற பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த ஸ்மோக்கிங் முடிஞ்ச அளவுக்கு அந்த ப்ரெக்னென்சி பிளானிங் பண்ணுற டைமில் ஸ்டாப் பண்ணுறது நல்லது. அதுக்கப்புறமா 2வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்கஹால். உங்கள் கணவருக்கு ட்ரிங்க் பண்ணுற பழக்கம் இருந்தது அப்படின்னா அதுவும் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட அந்த ஸ்பெர்ம் சைக்கிளை டிஸ்டர்ப் பண்ணணும், அதாவது டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ஸ்பெர்ம் நல்ல குவாலிட்டியாகவும் ஆரோக்கியமாகவும் உருவாகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 74 days தேவை. அப்போது அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 months அவங்க அந்த ஆல்கஹால் கன்சப்ஷனை குறைச்சாதான் அந்த சைக்கிள் நார்மல் ஆகி அவங்களுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான நல்ல ஒரு ஸ்பெர்ம் உருவாக்குறதுக்கு சான்சஸ் அதிகமாகும். ஸோ அந்த 74 days அது திருப்பி அடுத்த சைக்கிள் அடுத்த 74 days அது ஃபார்ம் ஆகும்போது நல்ல குவாலிட்டியாகவும் நல்ல ஆரோக்கியமாகவும் ஒரு விந்தணுக்கள் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதனாலையும் கன்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகரிக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரையாரிட்டைஸ் ஸ்லீப், அதாவது தூக்கத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது. கண்டிப்பாக ஒரு 6 to 7 hours ஒரு நல்ல டீப் ஸ்லீப் நைட்டு ஒரு 10 to 10:30 மார்னிங் ஒரு 6 o'clock வரைக்கும் கண்டிப்பாக டிஸ்டர்ப்ட் ஆகாமல் ஒரு நல்ல ஒரு ஸ்லீப் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த தூக்கத்தில் தான் அவங்களோட ஹார்மோன்ஸ் எல்லாமே வேலை செய்யும். அவங்க சரியாக தூங்கலை அப்படின்னா அவங்களோட டெஸ்டோஸ்ட்ரான் லெவல் குறையும். டெஸ்டோஸ்ட்ரான் லெவல் குறையும் போது கவுண்ட்டும் குறையும். அதனால அந்த விந்தணுக்களுமே ரொம்ப வீக்காக குவாலிட்டியாக இல்லாமல் விந்தணுக்களாக இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு டெய்லியுமே ஒரு 6 to 7 hours ஒரு நல்ல ஸ்லீப் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா
ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட்ஸ் அண்டு சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்திங்கன்னா COQ10, அதுக்கப்புறமா விட்டமின் E, விட்டமின் C ரிச் ஃபுட்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கணும். இல்லை உங்களோட டாக்டர் வந்து அதை சப்ளிமெண்ட்ஸாக ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து ரெகுலராக எடுத்துக்கணும். நீங்கள் வந்து அதை தவற விட்டுறக்கூடாது. சும்மா ஒரு 10 டேஸுக்கு எடுத்தேன், இல்லை ஒரு 1 வீக்குக்கு எடுத்தேன், அதுக்கப்புறம் என் கணவர் வந்து அதை எடுக்கலை, அவர் எடுக்க மாட்டேங்கிறாரு, இல்லை வந்து அவரால் அந்த சுச்சுவேஷனில் அவரால் எடுக்க முடியலை, ஸோ அப்படியே அதை நாங்கள் விட்டுடுறோம் அப்படிங்கிறது இல்லாமல் அவங்க அந்த மாதிரி ஏதாவது டேப்லெட்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது ரெகுலராக எடுக்கணும். அப்போ தான் அவங்களோட ஸ்பெர்ம் குவாலிட்டி அண்ட் DNA குவாலிட்டி வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அவங்களுக்கு நிறைய கிடைக்கும். அவங்களுக்கு ஃபர்டிலிட்டிக்கு தேவையான நியூட்ரியன்ட்ஸ் நிறைய கிடைக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப ஹீட்டில் எக்ஸ்போஷர் ஆகக்கூடாது. அதாவது பாடி வந்து ரொம்ப ஹீட்டாக வச்சுக்கக்கூடாது. அது மெயின் திங். அடிக்கடி எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் ஆயில் பாத் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா ரொம்ப ஹாட்டான வாட்டரில் குளிக்கிறது, ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுறது, ரொம்ப நேரம் பைக் ரைட் பண்ணுறது, கார் ட்ரைவ் பண்ணுறது, அதே மாதிரி லேப்டாப்பை மடியில் வச்சு யூஸ் பண்ணுறது, ரொம்ப நேரம் சிட்டிங் பொசிஷன்லேயே ஒர்க் பார்க்குறது, ஹீட்டான பிளேசஸில் வந்து ரொம்ப நேரம் எக்ஸ்போஷர் ஆகிறது, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டைட்டான அண்டர்வேர் யூஸ் பண்ணுறது, டைட்டான ஜீன்ஸ், காற்றே போகாத அளவுக்கு, ஏரேஷனே இல்லாத அளவுக்கு ஜீன்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தாலும் அவங்களோட ஸ்பெர்ம் கவுண்ட்டில், குவாலிட்டியில் அண்ட் மொட்டைலிட்டியில் பிரச்சனைகள் வரலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பாடி நல்லா கூலாக வச்சுக்கணும். காட்டன் பேண்ட்ஸ் யூஸ் பண்ணணும். அண்டர்வேர் வந்து நல்ல ஏரேஷன் இருக்கிற மாதிரியான அண்டர்வேர் வந்து யூஸ் பண்ணணும். லேப்டாப்ஸ் வந்து தள்ளி வச்சே யூஸ் பண்ணணும். மொபைல் ரொம்ப நேரம் பார்க்குறது, மொபைலில் வந்து அவங்களோட பேண்ட் பாக்கெட்டில் வச்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அவங்க அவாய்ட் பண்ணணும். அதிகமாக அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்றது, இது எல்லாத்தையுமே வந்து அவங்க அவாய்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இருந்தாலே அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அண்டு சேஞ்சஸ் வந்து அவங்களுக்கு வந்து தெரியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, புதுசாக எதுவுமே ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னாலுமே இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து சரி பண்ணி கரெக்ட் பண்ணும்போது அதுலேயே பாதி பிரச்சனைகள் சரியாகி ஈஸியாக கன்சீவ் ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான சில விஷயங்கள்னால கூட அவங்களுக்கு இந்த ஸ்பெர்ம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து இருந்திருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே அவங்க ப்ராப்பராக சரி பண்ணும்போது அவங்களுக்கு இதுவுமே கிளியர் ஆகி ஈஸியாக கன்சீவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கிற சில மிஸ்டேக்ஸை வந்து ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ண கற்றுக்கணும். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் ஹஸ்பண்ட்ஸுக்கு இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கரெக்ஷன் பண்ணி பாருங்கள். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Okay friends, bye. Thank you.